உலக தமிழ் ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனையாக மெய் உணர்தல் என்னும் அதிகாரத்தில் ஒரு குறட்பாவை தற்கால சமூகத்திற்கு ஏற்ற வகையில் நோக்க இருக்கின்றோம். மெய் உணர்தல் அதிகாரத்தின் குறட்பா இதோ: காமம் வெகுளி மயக்கம் இணை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். காமம், வெகுளி, மயக்கம், இணை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். இதுதான் அந்த குறட்பா. இந்த குறட்பாவிற்குள் நாம் சென்று பொருளை நோக்கின்ற போது விருப்பம், வெறுப்பு, அறியாமை ஆகிய குற்றங்களை மூன்றினுடைய பேரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமல் கெடும். காமம் என்று சொல்லப்படுகின்ற விருப்பம், நாம் எந்த ஒரு பொருள் மீதும் விருப்பம் வைக்கக்கூடாது. விருப்பம் வைத்தால் அங்கே அழிவு ஏற்படும். காதல் மீது பற்று வைக்க வேண்டும், மொழியின் மீது பற்று வைக்க வேண்டும், இனத்தின் மீது பற்று வைக்க வேண்டும், தேசத்தின் மீது பற்று வைக்க வேண்டும், எமது உறவினர்கள் மீது பற்று வைக்க வேண்டும், மக்கள் மீது பற்று வைக்க வேண்டும், உயிரினங்களின் மீது பற்று வைக்க வேண்டும், எல்லாவற்றிலுமே பற்று வைக்க வேண்டும். ஆகவே காமம் என்று சொல்லப்படுகின்ற விருப்பம் என்று இருக்கின்ற அந்த பெயரை ஒழிக்க வேண்டும். வெகுளி, வெகுளி என்று சொன்னால் உங்களுடைய இருக்கிற ஒரு வெகுளித்தனமான இயல்பு. இந்த வெகுளித்தனமான இயல்பு என்று சொன்னால் ஒரு வெறுப்பு. அங்கே பாருங்கள், இந்த குறளுக்குள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். விருப்பு, வெறுப்பு இரண்டுமே கூடாதாம். விருப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்கணும்? பற்று இருக்க வேண்டும். இந்த பற்று இருந்தால் நாங்கள் அறிஞர்களாக ஆகலாம். அதை தாண்டி பற்றும் இல்லாமல் விட்டால் நாங்கள் ஞானியர்களாகலாம். அது அடுத்த சிந்தனை. நாம் முதல் அறிஞர்கள் என்ற நிலைக்கு வர வேண்டும். வந்தால்தான் நாம் காமம் வெகுளியும் இல்லாமல், அதாவது விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் இருக்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மயக்கம், மயக்கம் என்று சொன்னால் அறியாமை. அதிகமாக உணவு உண்பதால் மயக்கம் வரலாம், அதிகமாக மதுபானத்தை அருந்துவதால் மயக்கம் வரலாம், அதிகமாக தேன் அருந்துவதால் மயக்கம் வரலாம், அதிகமாக நீர் அருந்துவதால் மயக்கம் வரலாம். ஏன்? நாம் எதையுமே அளவுக்கு மேல செய்தால், அளவு மீறி செய்தால் எங்களுக்கு மயக்கம் வரலாம். இந்த மயக்கம் என்பதுதான் அறியாமை. காமம், வெகுளி, மயக்கம், விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய இக்குற்றங்களின் மூன்றினுடைய பெயரையும், அதாவது கெடுமாறு, இந்த மூன்று பேரும் இல்லாமல் போகுமாறு நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுகினால் என்ன செய்யுமாம்? துன்பங்கள் வராமல் கெடும். இன்றைய நிலையிலே பாருங்க, போதைப் பொருளுடைய பாவனை, அதனூடாக காமம் பெருகி போயிருக்கின்றது. வெகுளி, போதைப் பொருளுடைய பாவனை, அதனூடாக மனதிலே விரக்தி நிலை, மன அழுத்தத்திற்கு உள்ளாகி வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்திருக்கின்றது. மயக்கம், இன்று பாருங்கள், கல்வி கற்றவர்கள், கல்வி கல்லாதவர்கள், பாமரர்கள், பண்டிதர்கள், ஏனையோர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு மயக்கத்திலே இருக்கின்றார், அறியாமையிலே இருக்கின்றார். ஒன்று நவீன ரீதியான திறன் பேசிக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், அல்லது ஏதோ ஒரு வகையிலே நவீன பானங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், அல்லது நவீன ரீதியான
வாகனங்கள், போக்குவரத்து என்று செயற்கையான கண்டுபிடிப்புகளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இந்த மூன்றையும் நாம், இந்த மூன்றினுடைய நாமமும் பெயரும் இல்லாமல் போனால், மெய் உணர்தல் என்ற அந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் வாழ்ந்தால் எங்களிடையே துன்பம் நெருங்காது. ஒரு அழகிய குரட்பாடு, இன்றைய காலத்திற்கு பொருத்த பாடுடையது. இன்று பாருங்கள், அரசியலாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அங்கே ஒவ்வொருவருடைய பின்னோக்கம், தூர இலக்கும் எதாக இருக்கிறது என்றால், இந்த விருப்பம், வெறுப்பு, அறியாமை, அதாவது காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லப்படுகிற இந்த மூன்றும் இருந்து என்ன செய்கின்றது? நடனமாடுகின்றது. இந்த மூன்றினுடைய நாமமும் இல்லாமலாக்கினால், அல்லது இந்த மூன்றுடைய நாமமும் இல்லாமல் நாம் எங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்தால், அதாவது இயற்கையோடு ஒட்டி இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் துன்பங்கள் வராமல் கெடும். அன்பான தாய்மொழி கலைமன்ற நேர்களே, நீங்கள் இந்த குரட்பாவின் அடிப்படையில் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு பெறும். மீண்டும் இது அந்த குரட்பா. காமம் வெகுளி மயக்கம் இணை மூன்றன் நாமம் கட கடுநோய். காமம், வெகுளி, மயக்கம், இணை, மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். அதாவது விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய குற்றங்களை மூன்றினுடைய பெயரை கெடுமாறு, அழியுமாறு நாம் வாழ்க்கையிலே ஒழுகினால் துன்பங்கள் எம்மை அணுகாமல் கெட்டுவிடும். மெய்யுணர்ந்து வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி. அன்புடன் புயல் நேசன்.